நாங்க சமீபத்துல நியூஸ் ஒண்ணு பார்த்தோம். ரொம்ப டீட்டெயிலா என்ன நடந்துச்சுலாம் கூட எங்களுக்கு வேணாம். அதுலருந்து மீண்டுட்டீங்களா? நாங்க பார்க்கும்போது உயிருக்கே போராடுறாரு அப்படிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே. அது அது என்ன இஷ்யூ அது? அது சும்மா அப்படி சும்மா சண்டை தானே. இயல்பு மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்கும்லண்ணே. அது மாதிரி ஒரு பிரச்சனை தானே. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பாண்டா உயிருக்கே ஆபத்து. பாண்டா வந்து இனிமேட்டு வீடியோவே போட மாட்டாரு. அப்படின்ட்டு சொல்லியிருந்தா நான் அதுக்கப்புறம் எவ்வளவு வீடியோ போட்டீங்க. அது மக்கள் ஆயிரது சொல்லுவாங்களேண்ணே. நமக்குள்ள வழி நமக்கு மட்டும்தானே தெரியும். அதை நினைச்சு அப்படியே சலிச்சு பிரச்சனைகள் இப்போ போறோம் முள்ளு இருக்கு குத்திருச்சு. இப்ப அந்த பாதையில அடுத்து போக மாட்டோம்லண்ணே. இந்த பாதையில போனா அந்த இடத்துல டே முள்ளு அதிகமா இருக்கும்டா, அங்கிட்டு போக கூடாதுடா அப்படின்னு தெரியும்லண்ணே. இனிமேல் போக மாட்டோம்ல. இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து இதுகளுக்கெல்லாம் போக வேணாம்னே. நீட்டா நம்ம பால்ல நீட்டா இருப்போம்னே. நான் பேசாம தானே இருப்பேன். நான் அதெல்லாம் இப்படியே கடவுள் புண்ணியத்துல இனிமே அன்னைக்கு இனிமே நடக்க வேண்டியதுன்னு நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டேனே. ஏன்னா நம்மளுக்குலாம் ரொம்ப முக்கியம், அது இன்ஃபுளுன்சருக்குலாம் ரொம்ப முக்கியம் முகம் தான். ஆமா. ஸோ நாங்க கேள்விப்பட்டது பார்த்தது எல்லாமே தலையில அடிபட்டிருக்கு, கை காலில் வெட்டுப்பட்டிருக்கு. ஸோ அவர் இனிமேட்டு நடக்கவே கஷ்டம்லாம் நிறைய பேர் நியூஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிரமப்பட்டேன். அதான் இப்ப கடவுளோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். கடவுளோட ஆசீர்வாதம் மக்களோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஓகே, அந்த விஷயம் இருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுனே. நீ தம்பி நான் பால்ல ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பேன். மக்களை மறுபடியும் சந்தோஷப்படுத்து. மக்களோட ஆதரவு எவ்வளவு இருக்கே அவ்வளவு நான் நல்லா இருப்பேன்.